ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் கேட்டபோது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் விதைத்தார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுறேன். வேதத்தை எல்லாரும் திறந்து ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் ஒரே குரலாய் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நேற்றைய தினத்திலையும் நேற்றைக்கு முந்தின தினத்திலையும் நான் வெளியூரிலே ஒரு ஊழியத்திற்காக கடந்து போனேன். அங்கே ஊழியம் செய்துவிட்டு நேற்றைக்கு ராத்திரி தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்ததிலிருந்து என்னுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் என்னுடைய மனதிலே ஜெபத்தோடு யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே தந்தார். நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் மிக கண்டிப்பாக தேவையான ஒரு ஆசீர்வாதம். நம்ம நிறைய பேர் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். உங்களை பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம மேல பொறாமைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம சாக மாட்டோமான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைவுதான். நம்ம செத்தா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. நம்முடைய சாவில் அவர்களுக்கு ஒரு லாபமும் இருக்க போறதில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்முடைய சாவுக்காக விருப்பப்படுறாங்க. அதான் எத்தனையோ பேருக்கெல்லாம் சாவு வருதில்லை. இவனுக்கு ஒரு சாவு வராதா? இவங்களுக்கு ஒரு மரணம் வராதா? இவங்க வீட்டில் ஒரு நஷ்டம் வராதா? அப்படின்னு நிறைய பேர் உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு கூட இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம், பாஸ்டர் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தீமை நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்ப இவனுக்கு தீமை நடக்கும், எப்ப இவன் விழுவான், எப்ப இவன் ஒன்றும் இல்லாம போவான், எப்போ இவனுடைய காரியங்கள் நஷ்டமாகும், எப்பொழுது இவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரும், எப்பொழுது இவனுடைய குடும்பம் உருக்குலையும் அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாக்கு கொடுக்கிறாரு. யார் வேணாலும் அப்படி நினைச்சிட்டு போட்டோம், யார் வேணாலும் அவனுடைய மனசுல அப்படி கற்பனை பண்ணிட்டு போட்டோம். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். யார் அப்படி நினைக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலும் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்து. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவங்க கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே போவார். இன்றைக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் நீங்கள் குறைந்தவர்களா இருக்கலாம்.
இன்றைக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாய் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனா, இல்லை என்றால் மதிக்கத்தக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவங்க கண்களுக்கு முன்பாக இருக்கலாம். இவங்க கண்ணு முன்னாடி நான் ஒரு கோழையா இருக்கிறேனே, இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரயோஜனமற்றவனா இருக்கிறானே, இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தெள்ளுப்பூச்சி போல நான் இருக்கிறேனே. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, யாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்களோ, யாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் குறைவாய் நினைக்கிறீர்களோ, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. சே, இவனுக்கு முன்னாடி நம்ம இப்படி தாழ்ந்து போறோமே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையோட கொடுக்கிறாரு, இல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ சோர்ந்து போய் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு மனம் உடைஞ்சு போய் நிற்கிற அந்த மனுஷங்களுக்கு முன்பாக, நீ கையேந்திர மனுஷங்களுக்கு முன்பாக, நீ துக்கப்பட்டு நிற்கிற அந்த மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டுகிற அத்தனை பேருக்கும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். அல்லேலூயா. தானியேலை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் யாருக்கும் தீமை செய்யவே இல்லை. வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பவோ, வேலை செய்கிறவர்களை வேலை செய்கிறவர்களை அவங்களுடைய எஜமானிடத்தில் போய் போட்டு கொடுக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே செய்யலை. அவனுடைய வேலையில அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான். அவன் செய்கிறதெல்லாம் நல்லா நடந்துருச்சு. ராஜாவுக்கு அவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு. கர்த்தர் அவன் கூட இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாருமே அவனை மெச்சி கொண்டார்கள். இது கூட இருக்கிறவங்களுக்கு பொறுக்கவே இல்லை, அவன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பொறுக்கல. உடனே நினைச்சாங்க, ஐயோ, இனி இவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, இவன் சாகணும், இவன் முடிஞ்சு போகணும். அதற்காகவே ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி பிளானை பண்ணி ராஜாவிடத்துல போய் சைனையும் வாங்கிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் தானியேலுடைய தேவன் அல்லவா, அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை அழிக்கல, கர்த்தர் அவருடைய கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். அதே தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தானியேலை மேன்மைப்படுத்தின கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். அப்படின்னா ஜோஷுவாவுக்கு மோசையினுடைய காலங்கள் முடிந்தது, மோசே மரித்து போனார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதற்கு ஆண்டவர் அந்த கிருபையை இந்த ஜோஷுவாவுடைய கையில கொடுக்கிறார். இந்த ஜோஷுவா ஜனங்களை தன்னுடைய கையில எடுக்கிறதற்கு, அந்த பதவியை கையில எடுக்கிறதற்கு ரொம்ப பயப்பட்டார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், இந்த ஜனங்கள் மோசையை அநேக நாட்கள் எதிர்த்த ஜனங்கள், இவங்க மோசையே எதிர்த்துட்டாங்களே. இவனுக்கு முன்பாக இருந்த மோசே பெஸ்ட் லீடர் அவர். அப்படின்னா ஆண்டவர் 20 லட்சம் ஜனங்களை நடத்துறதற்கு மோசே கையில அவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் ஒரு கோலை வைத்திருந்தான். அந்த கோலினால எகிப்துல 10 அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிச்சார். ஜனங்கள் இந்த 10 வாதைகளை பார்த்த உடனே மோசையின் பேர்ல ஒரு பெரிய பயமே ஜனங்களுக்கு உண்டாயிருச்சு. அது மட்டுமல்ல, அவன் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். எல்லா ஜனங்களும் மோசையை பார்த்து முறுமுறுக்கும் போது மோசையை மட்டும் தனியா போய் ஆண்டவரத்துல பேசுறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்னப்பா, அந்த கோலை நீட்டு. அவன் கோலை நீட்டின உடனே செங்கடல் 2ஆய் பிரிந்து ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்தரையிலே நடந்தார்கள். இப்படி ஆண்டவர் மோசையின் மூலமாய் ஒரு அற்புதங்கள் அல்ல, பல அற்புதங்கள். மோசைக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசுறாங்க. ஒரு மோசைக்கு விரோதமாய் அந்த கூட்டம் பேசின உடனே வேதம் சொல்லுகிறது, பூமி 2ஆ பிளந்து பேசினவங்க அத்தனை பேரையும் மூடி போட்டுச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய லீடர் தான் இந்த மோசே. ஆனால் அந்த மோசையே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படாத பாடுபடுத்திட்டாங்க, கோபப்படுத்திட்டாங்க. மோசையை பார்த்து கேட்குறாங்க, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகிறதற்காக எங்களை கொண்டு வந்தீங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா அப்படின்னு நிறைய மோசையை பார்த்து முறுமுறுத்து அவனை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டினாங்க. கடைசியில் கானான் தேசத்திற்கு மோசே போக விடாமல் தடுத்ததே இஸ்ரவேல் ஜனங்கள் தான்.
அவர்கள் அந்த கோவப்படுத்தினதுனால பேசணும்னு சொல்ல வேண்டிய அந்த மலையை போய் அடிச்சிட்டான். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்துக்கு போக முடியாதுப்பா அப்படின்னு. இப்போ ஜோஷுவாவுக்கு இருதயத்தில் ஒரே பயமா இருக்குது. இவ்வளோ பெரிய லீடர், இவ்வளோ பெரிய அற்புதத்தை கண்களுக்கு முன்பாக செய்தவர், அவரையே இந்த ஜனங்கள் உயிரோட விடலையே, அவரையே ஊழியத்தை சரியா செய்ய விடலையே, என்னை எப்படி செய்ய விட போறாங்கன்னு அப்படியே ஏமாற்றத்தோடு இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எந்த ஜனங்களுக்காக பயப்படுறாயோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த அற்புதத்தை செஞ்சு அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்தும் போது தன்னை போல அவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள், உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. நான் நம்புறேன், ஆண்டவர் சில ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது சகல மரியாதையும் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய 3 விதமான கேரக்டர், ஆண்டவர் எந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் என்கிறதை குறித்து ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்திலே இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல் மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கத்தையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருகங்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழைகளும் நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றார். நீங்கள் 21வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது. 21வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும்
தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளவு சீக்கிரமாய் மனிதனை மதியாதவர்கள். மனிதனுடைய வார்த்தையை அவ்வளோ சீக்கிரமா மதிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். அவர்களிலே நிறைய பேர் வானசாஸ்திரிகள், அவர்களிலே நிறைய பேர் படித்தவர்கள். இன்றைக்கு கூட நீங்கள் இஸ்ரவேல் நாட்டிலே இந்த யூத குலத்திலே இருக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் எத்தனை நாடுகள் அவர்களை விட பெரிய நாடுகள் இருந்தாலும், எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும், இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற யூதர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா மனுஷனுடைய வார்த்தையை மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும், நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதெல்லாம் எதுவுமே இல்லை, கடவுளுடைய வம்சத்திலேருந்து நான் வந்தவன், என்கிட்ட ஓடுற ரத்தம் கடவுளிடத்திலிருந்து வந்த ரத்தம் அப்படின்னு மனிதனுடைய வார்த்தையை இன்னும் இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையே மதிக்காத கொஞ்சம் பேர் அங்க இருந்தாங்களாம். மோசே சொல்றாரு, எல்லாருமே மிருக ஜீவன்களை உள்ள விட்டுருங்கப்பா, கல்மழை பெய்ய போகுது, அக்கினி வரப்போகுது, வெளியில உங்களுடைய மிருக ஜீவன்கள் இருக்குமே, ஆனால் அந்த மிருக ஜீவன்களை அந்த கல் மழை அழிச்சிருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம கொஞ்சம் பேர் தங்களுடைய மிருக ஜீவன்களை வெளியே தான் விட்டுருந்தாங்க. அப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா, உன்னை யார் மதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உங்களை மதிக்காம இருக்கலாம். நீங்கள் கனத்தை எதிர்பார்க்கிற ஆட்கள் அல்ல. நான் அப்படியெல்லாம் கனத்தை எதிர்பார்த்து அவங்க என்னை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னாலாம் நினைக்கிற ஆள் இல்லை பாஸ்டர். ஆனா ஒரு துரும்ப போல கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆளா கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் வீட்டில் சம்பாரிச்சு கொடுக்குறவனுக்கு நல்ல மதிப்பு இருக்குது, என் வீட்டில் மூத்த அண்ணனுக்கு நல்ல மதிப்பு இருக்குது, இல்லைன்னா கடைசி தம்பிக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனா எனக்கு மட்டும் என் வீட்டில் மதிப்பே இல்லை, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு மதிப்பு இல்லை, என்ன யாருமே மதிக்கிறது இல்லை பாஸ்டர். நான் ஆள் இப்படி இருக்கிறனால அதனாலயோ என்னமன்னு தெரில, நான் அழகு இல்லாதனாலேயோ என்னமன்னு தெரில, என்னை மதிக்கவே இல்லை. எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர், உன்னெல்லாம் நான் மதிக்கணுமா, உன்னெல்லாம் நான் மதிப்பேனா, நீ என் கூட இருந்தவன் தானே, என் கூட என்ன மாதிரி படித்தவன் தானே, எங்க வம்சத்தில் உள்ளவன் தானே, எங்க தெருவில் உள்ளவன் தானே, நான் உங்களை மதிக்க மாட்டேன். இன்னும் ஒருவேளை உங்களுடைய சொந்தத்திலே உங்களை மதிக்காத ஜனங்களிடத்துல பெரிய கார் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு பெரிய வசதிகள் வந்திருக்கலாம். உடனே நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவங்க கையில எல்லாம் இருக்கிறதுனால என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை மதிக்கிறாங்க. ஆனா ஒரே திருமண காரியம், ஒரே ஃபங்க்ஷன், எனக்கு என் கூட என்னுடைய சொந்தத்துல இருக்கிற அவங்களெல்லாம் மதிக்கும் போது என்னை மட்டும் மதிக்கவே இல்லை பாஸ்டர், என்னை மட்டும் மதிக்கவே இல்லை. இந்த ஜபத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்குள்ள அப்படிப்பட்ட வருத்தம் உள்ள இருந்துட்டு தான் பாஸ்டர் இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன், நானும் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறேன், நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நான் செய்யறேன். ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி மதிப்பு, எனக்கு இன்னொரு மாதிரி மதிப்பு. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவனை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறாங்க, அவங்கள பார்த்த உடனே பாசமா பேசுறாங்க. ஆனா என்ன பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு தொடச்சு போடுற அழுக்க போல, அப்படியே வந்தியா சரி உட்காரு, அவனை மட்டும் வந்த உடனே வெளியில இருந்தே வரவேற்று கொண்டு போய் அவங்க நல்ல இடத்துல உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படி செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை மதிக்காத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெகு சீக்கிரத்தில்
உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாய், அவங்க கண்களுக்கு முன்பாய், அவங்க உங்களை மதிக்கல, ஆனா கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை மதிக்கிறது போல ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அவனுடைய கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். மதிக்காத அந்த ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உன்னை மதிக்கிறதற்கு ஆட்களை எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான். உலகம் எப்படி மதிப்பை கொடுக்குது அப்படின்னா அப்படிதான் மதிப்பை கொடுக்குது. நம்முடைய தோற்றத்தை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, நம்முடைய பொருட்களை பார்த்து தான் இந்த உலகம் மதிப்பு கொடுக்குது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை ஆண்டவர் மதிக்கிறாரு. பரலோகம் உங்களை மதிக்குது. ஆமோதிக்கிறீங்களா? பரலோகம் உங்களை மதிக்கிறதுனால தான், ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த திருச்சபையில் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, நீங்க சோர்ந்து போகும்போது உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றி, நீங்க ரொம்ப முக்கியமானவங்கன்றதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துறாரு. நீங்க யாருக்கு வேணாலும் முக்கியம் இல்லாத நபர்களா இருக்கலாம். நீங்க ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளுன்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா கர்த்தருக்கு நீங்க தேவையில்லாத ஆளெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு நீங்க தேவையில்லாத ஆள் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு சொந்தத்திற்கு நீங்க தேவையில்லாத ஆள். ஆனா என் ஆண்டவருக்கு நீங்க மிகவும் பிரயோஜனமான நபர். நீங்க தேவையான ஒரு ஆள். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை சோர்ந்து போகும் போதெல்லாம் தட்டி கொடுக்கிறார். அதற்காக தான் உங்களை பலப்படுத்துறார் ஆண்டவர். அதற்காக தான் இந்த திருச்சபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக தான் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக வெகு சீக்கிரத்தில் நான் சொல்ல போனால் இந்த 2021வது வருஷத்தில் இங்கே இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறாரு. எங்க மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? உங்களை மதிக்காத ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற போறாரு. கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. மிருதகாய் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறான். அவன் ஒரு சாதாரணமான வாட்ச்மேன். அவனுடைய போஸ்டிங் பெரிய போஸ்டிங் அல்ல. ஆனா உள்ள போகிற ஆமான் ஒரு மிகப்பெரிய தளபதி. அவன் பெரிய ஆள். ஆனா இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களை பொறுத்த அளவில் அவங்க கனம் கொடுப்பாங்க, அதே நேரத்தில் கால் எல்லாம் விட மாட்டாங்க. எல்லாரையுமே இந்த ஐஸ் வைக்கிற அந்த சுபாவம் எல்லாம் உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கு இருக்காது. அவங்க அவ்வளோ இதுவும் ஐஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆமான வர்றவங்களும் போறவங்களும் எல்லாருமே ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. விட்டா இன்னைக்கு இருக்கிறது மாதிரி பேனருக்கு அட்டி எங்கள் தலைவரே, எங்கள் அவரே, எங்கள் கடவுளே, எங்கள் வழிகாட்டியே அப்படின்னு போட்டு கீழே பேர் கூட போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா மனுஷனை ப்ளீஸ் பண்ணணும், எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும். ஆனா இந்த மிருதகாய் அப்படி இல்லை. நீங்க உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் வணக்கம் கொடுக்குறேன், உங்களை நான் மதிக்கிறேன், உங்க வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். ஆனா ஒரு நாளும் உங்களை கடவுளை மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனா இந்த ஆமானுக்கு மிருதகாய் மேல ஒரு பயங்கரமான ஒரு கோபம். அதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் பழக்கத்தின்படி என்ன சொல்றேன்னா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கேட்டுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பிச்சைக்கார, நீ ஒரு சாதாரணமான ஒரு ஆள், நீயே எனக்கு இப்படி பேசுறியா? ஏன் வணங்க மாட்டியா? உனக்கு முதுகு வளையாதோ? உன்னை பாரு என்ன பண்றான் பாரு, உனக்கு எந்த இடத்துல தூக்கி போடுறான் பாரு. உடனே ஆமான் என்ன நினைக்கிறாராமா, மிருதகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமா இருந்துச்சாம். அப்ப எந்த அளவுக்கு ஆமான் மிருதகாய ஒரு தூசி மாதிரி நினைச்சிருப்பான் பாருங்களேன். அவன் ஒருத்தரை மட்டும் கொல்றது அவனுக்கு அற்பமா இருந்துச்சாமா. சே, இவனை மட்டும் கொல்லக்கூடாதுடா, இவனை குடும்பத்தோட அல்ல, இவனை வம்சத்தோட அழிக்கணும்னு நினைச்சான் அவன். அப்ப எந்த அளவுக்கு அவனை குறைவாய் மதிப்பிட்டு இருப்பான் பாருங்க. ஆனா
வேதம் சொல்லுது, மொர்தெகாய் நின்னது மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, ஆண்டவருக்கு முன்னாடி இல்லை. அவன் ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா. எந்த ஆமான் மொர்தெகாய ஒரு சாதாரணமான வாட்ச்மேன் நினைச்சு மதிக்காம அவனுக்காக 50 முழம் தூக்கு மரத்தை நட்டுனானோ, நான் நம்புறேன் அவனுக்கு முன்னாடி கர்த்தர் மொர்தெகாயை யாருக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தினார் சொல்லுங்க? குடு குடு குடுன்னு ஓடி வர்றான் ஆமான். ராஜா ரொம்ப நல்ல மூடில் இருக்கிறாரு. உடனே ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் ஒருத்தனை கனம் பண்றதுக்கு விரும்புறேன், நான் ஒருத்தனை மேன்மைப்படுத்துறதுக்கு விரும்புறேன், என்னடா செய்யலாம்? நான் ஒருத்தனை கனப்படுத்துறேன்னா என்ன, எப்படி கனப்படுத்தலாம்? உடனே வேதம் சொல்லுது, ஆமான் தன்னுடைய உள்ளத்திலே நினைச்சானாமா, என்னை அல்லாமல் ராஜா வேறு யாரை கனம் பண்ண போறாரு? இந்த ராஜாங்கத்திலேயே, இந்த அரசாங்கத்திலேயே, இந்த வீட்டிலேயே கனப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரே ஆள் யார் தான்? நான் தான். உடனே அதான் இலவசமா வரத அடிச்சு விடுவானே, சொல்றேன், ராஜா ஏறுற குதிரை, ராஜா உன்னுடைய வஸ்திரம், எல்லாரும் தெண்டலிட்டு பணியணும். ஏறக்குறைய ராஜா அளவுக்கும் வந்துட்டான். உடனே இப்போ மொர்தெகாய் அந்த ஆமானை பார்த்து ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இப்ப என்னென்ன சொன்னியோ அத்தனையும் யாருக்கு போய் செய், யாருக்கு போய் செய்? மொர்தெகாய்க்கு செஞ்சிருப்பா. மொர்தெகாய்க்கு நீங்க நினைச்சு பாருங்க, அந்த நேரத்திலேயே, அந்த நிமிஷத்திலேயே ஆமானுடைய முகம் செத்து போயிருச்சுங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்றேன், ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடிங்க, ஆண்டவரை மட்டும் நேசிங்க, ஆண்டவரை மனசு விட்டு ஆராதிங்க, ஆண்டவரை உயர்த்திட்டே இருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க, பரிசுத்தத்திற்காக நில்லுங்க. இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரை மட்டும் டிபெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை எங்க வைப்பார் தெரியுமா? யார் உங்களை மதிக்கலையோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு, மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினது உண்மையானால், ஆமானுக்கு முன்பாக மொர்தெகாயினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினது உண்மையானால், அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினது உண்மையானால், இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார். உன்னை மதிக்காத உன் சொந்தங்களுக்கு முன்பாய், உன்னை மதிக்காத உன் வேலை ஸ்தலத்தில், உன்னை மதிக்காத அந்த தெருவில் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் மொர்தெகாயை உயர்த்தினது போல உங்களையும் என்னையும் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் உயர்த்துவார். இன்று ஒரு தீர்மானத்தோட போற அந்த இடத்துல இருந்து, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, என்னை நிறைய பேர் மதிக்காதது உண்மைதான் ஆண்டவரே, என் பிள்ளைய மதிக்கலை, என் பிள்ளைய மதிக்கலை. கண்ணப்ப நகரில் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் ரொம்ப பலவீனப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய தகப்பனாரை தன்னோடு கூட கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் முயற்சி எடுத்தார். உடனே அந்த வீட்டினுடைய உரிமையாளர், உங்கள் அப்பாவெல்லாம் இங்கே கொண்டு வைக்க முடியாது, உங்கள் அப்பா செத்து போயிடுவார், செத்து போகும்போது என் வீட்டுக்கு முன்னாடி சாமியானா கட்டுவாங்க, சாமியானா கட்டும்போது இந்த வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சு எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால எங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, நான் உங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுத்தேன், வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போது அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த வீட்டை காலி பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சாதாரணமான ஒரு கூலி வேலை பார்க்குற அந்த மனுஷன் அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்னுடைய அப்பாவை வச்சு பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இதை விட ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுக்கு போனால் கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளை நான், என்ன அவன் மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் பிள்ளை இவனுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, இவன் கண்ணுக்கு முன்னாடியே இதே பட்டணத்தில் எனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி
நான் அதை ஓப்பன் பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற நாள் வரணும்னு அந்த வீட்டு வாசல்ல இருந்து ஜோம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. எண்ணி 7 வருஷம் அவர் கட்டின வீட்டை விட 10 மடங்கு அதிகமான பணத்துல கட்டுறதற்கு கர்த்தர் உதவி செய்து அதை திறந்து அதுல குடியிருக்க பண்ணுவாரே. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? அற்புதம் செய்யாம இருப்பாரோ? நம்முடைய தேவன் மேன்மைப்படுத்தினார். இந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஜோஷுவாவை மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரத்துல மோசையே மதிக்கலையே. மோசையே மதிக்காத ஆட்கள். போக வேண்டாம்ப்பா, ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு, நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் தப்பு பண்ணிட்டீங்க, எல்லாரும் இருங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப போலான்னு சொல்லும் போது அவனுடைய வார்த்தையை மதிக்காம கொஞ்சம் பேரு இல்ல கர்த்தர் எங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி மதிக்காம கிளம்பி போனாங்க. மோசையே மதிக்காத ஜனங்கள் இந்த ஜோஷுவாவை மதிச்சிருவாங்களா? ஆனா ஆண்டவர் மதிக்க வச்ச அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜோஷுவாவை மேன்மைப்படுத்தி கர்த்தர் ஒரு நாள் கனம் பண்ண வைத்தார். இங்க இருக்கிற நிறைய பேரை உங்களுடைய சொந்தங்கள் கனப்படுத்துகிற ஒரு நாள் சீக்கிரமா வரும்னு நான் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அவங்க கனப்படுத்தலை அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களோட இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு மெட்டீரியல் பிளஸிங் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் அவங்க கூப்பிட்ட ஆண்டவர் வர்றாரோ இல்லையோ, நீங்க கூப்பிட்ட கர்த்தர் வருவார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவங்கள மாதிரி உங்களுக்கு கார் இல்லை, அவங்கள மாதிரி உங்களுக்கு வீடு இல்லை, ஆனா அவங்களுக்கு இல்லாத சமாதானத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவா இன்றைக்கு தந்திருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அவர்களுக்கு இல்லாத சுகம், அவர்களுக்கு இல்லாத பலன், அவர்களுக்கு இல்லாத சகலத்தையுமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். கையை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ. இறுதி வரை என்னை நடத்தி செல். சொல்லுவோம், இறுதி வரை என்னை நாட. கரங்களை மேல தட்டி அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் நம்பிக்கையோடு எஸ் மதிக்காத ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் தலையை உயர்த்துகிறவர். ஓ அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூட இருந்து சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும். கரங்களை மேல தட்டி சொல்லிக்கொண்டே அவமானம். அப்பா, இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை காமிக்கிறது. இப்போ இந்த ஆராதனை நேரத்தில் இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. அவமானம்
அவமானம். ஓ ராஜா, அப்பா ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நம்பர் 1, ஆண்டவர் யாருக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார்னா, உங்களை மதிக்காத ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய கூட பிறந்த சகோதரத்தில் சொல்லும் போது அவனை யாருமே மதிக்கவே இல்லை. அதான் அவன் சாப்பாடு தூக்கிட்டு வரும்போது சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சே, நம்மளை விட நம்ம தம்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கான்ல, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கான்ல, அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் சொப்பனெல்லாம் பார்க்குற அளவுக்கு கடவுள் அவனோட பேசுறாருல்ல அப்படின்னு மதிக்க வேண்டிய சொந்த சகோதரர்களே யோசேப்பை மதிக்கவே இல்லை. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை தூக்கி இந்த குழியில போட்டுருவோம், அவனை கொன்றுவோம், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? மதிக்காத தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்துறதுக்கு வல்லவராக இருந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் போய் யுத்த களத்தில் நின்று இருக்கும் போது சொல்றான், இன்னும் இவன் 40 நாளா கத்திட்டு இருக்கான்னு சொல்றீங்க, இவன் ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறான், இவன் இப்படியே விட்டா சரி வராது, நான் போறேன், நான் போய் அவனை கொன்றுறான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, ஏடா டேய் சும்மா வாய முடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரா, உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நாங்கள் அறிவோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கோபத்தோடு அவன் திட்டுறாங்க பாருங்களேன். அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? போடா, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம். அவனை ஒரு பொருட்டாவே எடுக்கல அவங்க. நீ ஆடு மேய்க்கிறவன், உனக்கும் யுத்தத்துக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கும் கோலியாத்துக்கு என்ன சம்பந்தம்? போ, அந்த வேலை என்னமோ சாப்பாடை கொடுத்துட்டியா, நாங்கள் நல்லா இருக்கோம்னு கேள்விப்பட்டியா, அப்பாட்ட போய் சொல்லு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த சகோதரனுடைய கண்களுக்கு முன்பாகவே தாவீதை மேன்மைப்படுத்தினாரா? கர்த்தரை மட்டும் பிடிங்க தேவ பிள்ளை, ஆண்டவரை மட்டும் பிடிங்க. உங்களை மதிக்காத இடத்துல கர்த்தர் மதிக்க வைப்பார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய சொந்தத்தில் ஒரு நாள் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, கல்யாணத்துக்குரிய அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அங்க நான் போயிட்டு இருக்கிறேன், போய் உட்காந்துருக்கும் போது என்னை அந்த இடத்துல துரத்திட்டாங்க. எங்க வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்கு இங்கே உட்காந்து கேட்டுருக்கிற, நீ எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கிளம்பி போயிரு அப்படின்னு துரத்தி விட்டாரு. ஆனால் இன்னைக்கு அட் ப்ரெசண்ட் எங்கள் குடும்பத்திலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க ஒரு டேட், இந்த டேட்டில் இந்த ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த டேட்டில் நான் ஃப்ரீயாக இல்லை, நான் வர முடியாது அப்படின்னு. நீங்கள் எந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டேட்டில் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்காக அதை சேஞ்சே பண்ணிட்டாங்க. நான் மாற்றிடுறேன், பரவாயில்ல, நீங்கள் எனக்கு இருக்கணும், நீங்கள் உங்களை வச்சு தான் நான் பண்ண முடியும், அதனால் நீங்கள் இன்னும் எந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லிங்க, அந்த டேட்டில் வைக்கிறோன்னு நான் கொடுத்த அந்த டேட்டில் தான் இப்போ வச்சுருக்காங்க. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, வேற யாருமே இல்லை எனக்கு, ஒன்னே ஒன்று, ஆண்டவரை உறுதியாய் பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக மதிக்காத ஜனங்களுக்கு முன்னாடி இப்போ கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்தி இருக்கிறார்ல. உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க, உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரா? நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். ஆனா நீங்க ஆண்டவரை உறுதியா பிடிக்காம இருந்துடாதீங்க. எல்லாரும் இந்த மாசம் ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் அப்படி செய்வார். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், உங்க வீட்டில் ஒரு மேலதாள சத்தம் கேட்கும், உங்க வீட்டில் ஒரு களிப்பின் சத்தம் கேட்கும்,
உங்க வீட்டில் ஒரு உயர்வின் சத்தம் கேட்கப்படும். உங்களை ஆண்டவர் அங்கீகரித்த சத்தம் உங்களுடைய வீடுகளில் கேட்கப்படும் போது உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை பார்த்து கனம் பண்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் யாருக்கு முன்பாக, யாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார்? இல்லைன்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகம புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றான். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. நீங்க 1வது வசனத்தை திரும்ப வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எகிப்திலே ஒரு பெரிய தலைவனா இருந்தான். ஒரு காலத்தில் அவன் ராஜாவுடைய வீட்டில் இருந்தான். அங்க போத்திபாருடைய மகனை போல் அவன் இருந்தான். ஆனா திடீரென்று அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டு இப்பொழுது தன்னுடைய உயிருக்கு பயந்து அந்த ஊர்ல இருந்து இப்ப துரத்தப்பட்டான். இப்ப 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷத்துல அவனுடைய தரிசனம், அவனுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் ஒண்ணு மட்டும்தான் ஃபீல் பண்றான், நான் வேஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்றான். அதான் ஆண்டவர் வந்து அவனை கூப்பிடுறாரு, என் ஜனங்களை மீட்டுக்கிறதுக்காக நீ வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், நான் வர முடியாது ஆண்டவரே. நான் வர முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அவனுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான். தன்னை குறிச்ச ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒருத்தர் ஆண்டவரே, நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன், என்னால பேச முடியாது ஆண்டவரே. அந்த 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லாம வனாந்தரத்தில் இருந்ததுனால அவனை ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிருச்சு. அவன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, அந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஆண்டவரே. அவங்கள்ட்ட போய் நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் என்னை நம்புவார்கள், என் வாக்குக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்னாடி என்னை நீங்க அனுப்பாதீங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனுஷனை தலைவனா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்ப கூட அட் பிரசன்டேஜ் கூட உளவுத்துறையிலேயே மிக பெரிய உளவுத்துறையை வைத்திருக்கிறவங்க வந்து இஸ்ரேல் தான். வேர்ல்டுலேயே சின்ன நாடு, ஆனா உளவுத்துறையிலே மிக பெஸ்டான உளவுத்துறை அவங்கள்ட்ட தான் இருக்கு. அமெரிக்கிட்ட கூட இல்லை. அவங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்மள மாதிரி அரசியல் சில சாதாரணமான தலைவர்களை எல்லாம் அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அவங்க தலைவர்களாய் வைத்திருக்கிறவங்க அவ்வளவு நாலேஜ் உள்ளவங்க, படிச்சவங்க எல்லாம். அவங்களுக்கு வந்து இத்தனை லாங்குவேஜ் தெரியணும், இதெல்லாம் தெரியணும் அப்படின்றவங்கள தான் அவங்க எலெக்ஷன்ல நிக்க வைப்பாங்க. நமக்கு வந்து இங்க எலெக்ஷன்ல நிக்கிறவங்க அப்படி கிடையாது. கட்சியில சேர்ந்தவங்க அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமோ பேச தெரியாதோ, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு அவ்வளோதான், அந்த வம்சாவளி வர்றது மாதிரி இந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுத்துறவங்க எல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து தலைவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படியே கிடையாது. அவங்க அவ்வளோ சீக்கிரமா ஒரு மனுஷனை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போதான் ஜோஷுவா நினைக்கிறாரு, ஆண்டவரே இவ்வளோ பெரிய பொறுப்பை என் கையில் கொடுக்குறீங்களே, இவங்க மோசையே என்ன பண்ணல, ஏத்துக்கல.
மோசே முதல்ல வரும்போது இவன் என்ன சந்தேகப்பட்டானோ அதே மாதிரி அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. சொன்னாங்க, நாங்க நம்ப மாட்டோம்ப்பா. அவன் போய் இப்ப பாருங்க, நான் போய் ராஜாவிடத்துல பேசிட்டு வரேன்னு போய் பேசிட்டு வரான். பேசிட்டு வந்த உடனே அந்த ராஜா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண உடனே அத்தனை பேரும் மோசைட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ எங்கேயோ கிடந்த ஒருத்தன், நீ வந்து எங்களை மீட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை இழுத்து விட்ட. ஏற்கனவே அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமாயிட்டாரு, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு மோசைட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. அவங்க ஏத்துக்கவே இல்லை. அது ஜோஷுவாவுக்கு தெரியும், இவங்க அவரே ஏத்துக்காதவங்க இந்த சின்ன பையன் என்ன எப்படி ஏத்துக்குவாங்க. இப்பதான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ஏத்துக்காத ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் யாரு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? யாரு முன்னாடி கத்தவங்களை மேன்மைப்படுத்த போறார் தெரியுமா? யாரு உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ, ஒன்னெல்லாம் தலைவரை நான் ஏத்துக்க முடியாதுப்பா, நீ என்ன ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஒன்னெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா, நீ என் கண்ணு பார்வையில் நீ ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்தவன் தானே, நீ அப்படி இருந்தவன் தானே, ஒன்றை நான் எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வெகு சீக்கிரத்தில் அவன் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தும் போது ஏற்றுக்கொள்ளாத ஜனமும் உங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். என் வார்த்தை ஒரு மதிப்பா என் வீட்டில் இல்லை பாஸ்டர், என் குடும்பத்தில் இல்லை. சும்மா சொல்றவனுடைய வார்த்தையெல்லாம் ஏத்துக்கிறாங்க, அவங்க வார்த்தையை ஏத்துக்கிறாங்க, ஆனா என் வார்த்தையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் ஒன்று சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நீ போய் ஒதுங்கி உட்காருப்பா, நீ போய் தள்ளி உட்காருப்பா, நீ ஒன்றும் பேச வேணாப்பா, நீ ஒன்றும் பேச வேணாப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை இன்னைக்கு ஏற்றுக்கொள்றதற்கு ஒருத்தருமே இல்லையா? நான் சொல்றேன், 1000 பேர் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசை பலவீனமாய் படுத்திருக்கும் போது நிறைய பேருடைய வீட்டினுடைய வாசல்கள் எனக்காக அடைக்கப்பட்டது. 9 மாதம் அந்த மஞ்சக்காமல வியாதியில நான் ரொம்ப முடியாம இருக்கும்போது நிறைய பேருடைய வீட்டினுடைய வாசல் எனக்காக அடைக்கப்படுது. சாப்பாடு கொடுக்கும்போது கூட எரிஞ்சு விழுந்து தான் சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு திட்டி தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கே கசப்பா இருக்கும். குளிக்க போகும்போது ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தா, இன்னைக்கு இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் குளிச்சா தண்ணி என்னத்துக்கு ஆகுறது? ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை. என்னமோ அடுத்து இவன் உடம்பு நல்லா இல்லாமாய் நம்ம வீட்டுக்கு வந்துருவானோன்னு நினைச்சு ஏற்கனவே என்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்து உடம்பு நல்லா இல்லாம இருந்து வந்துச்சு அப்படின்னா நீ எதுக்கும் அங்க போயிரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ நான் நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஒரு காலத்துல என்னை ஏற்றுக்கொள்ளாம அடைக்கப்பட்ட நிறைய வாசல் இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்காக என்ன பண்ணிருக்குன்னா அந்த வாசல் திறந்தே இருக்குங்க. பெருமைக்காக சொல்லல, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக சொல்றேன். அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க வந்து என் வீட்டில் காலடி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் நான் கொடுக்குறேன், அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போங்க, எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. நான் நம்புறேன், நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உன் பிள்ளை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பொருள், நீ ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பொருள். என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை பாஸ்டர். என்கிட்ட எல்லாம் இருந்தா ஏத்துக்குவாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லையே. நான் வர்றதையே அவங்க விரும்பல பாஸ்டர். எல்லாரையும் வருந்தி அதற்காக அழைக்கிறாங்க, ஆனா என்ன மட்டும் அப்படி வருந்தி அழைக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்ன என்கிட்ட கார்டு கொடுக்கும் போதே நீ வந்தாலும் பரவாயில்ல, நீ வரலானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் பாஸ்டர் கொடுக்குறாங்க. என்ன அவங்க ஏத்துக்கிற சிச்சுவேஷன்ல நான் இல்லை. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. வெகு சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மேன்மை படுத்துவே.
நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, அப்பா பார்த்து நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் நம்புறேன். உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென். தாவீதுனுடைய மகன் சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணும்போது அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு சின்ன பொறுப்பு இல்லை, உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்புப்பா. ஆனா நீ யாரு? நீ சின்ன பையன். ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணும்போது சாலமோன் அப்படிதான் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு, ஆனா நானும் சிறு வயதுள்ளவனா இருக்கிறேன், சின்ன பையன். ஆண்டவரே, என்னை இந்த ஜனங்களெல்லாம் ஏத்துக்குவாங்களாப்பா? எங்க அப்பா வேற லெவல், எங்க அப்பா பெரிய யுத்த வீரர், எங்க அப்பா பொறுமைசாலி, எங்க அப்பா ஜெப வீரர், எங்க அப்பாவுடைய குவாலிட்டியை சொல்ல போனோம்னா ஆயிரக்கணக்கான குவாலிட்டி எங்க அப்பாவுக்கு இருக்குது. எங்க அப்பாவை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா என்னை எப்படி ஏத்துக்க போறாங்க? ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் அவனுடைய ஞானத்தை சகல ஜனங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்துறாரு. 2 அம்மா, செத்து போன ஒரு பிள்ளை கொண்டு வந்து அந்த ஒரே பிள்ளைக்காக 2 அம்மாங்க அழுகுறாங்க. இது ஏன் பிள்ளைதான், இவளுடைய பிள்ளைய வந்து நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது இவன் மேல உருண்டு படுத்து கொண்டுட்டா, என் பிள்ளைய காலையில் எடுத்து வச்சு அதுதான் அவங்க பிள்ளைன்றாங்க அப்படின்னு ஒரே பிள்ளைக்காக 2 அம்மாங்க சண்டை. சகல ஜனங்களும் அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்கிறாங்க. சின்ன பையன், அறிவில்லாத பையன், இப்பதான் ராஜாங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்ன சொல்ல போறான்? ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தா இருப்பாருங்க. சாலமோன் சொல்ற, ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்கப்பா, அந்த பலிபீடத்தின் மேல அந்த குழந்தைய படுக்க வச்சு 2ஆ கட் பண்ணி பாதி இந்த அம்மாவுக்கும் பாதி அந்த அம்மாவுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு. குழந்தைய கொல்றது அவருடைய நோக்கம் அல்ல. அந்த வார்த்தையை சொன்னாரோ இல்லையோ, உண்மையுள்ள அந்த பிள்ளையினுடைய தாய் ஓன்னு அழுது, இந்த குழந்தை என் குழந்தை இல்லை, இந்த குழந்தை அவங்க குழந்தை தான், இந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. உடனே சாலமோன் சொல்றாரு, அந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் இவ அல்ல, அவங்க தான், அவங்கள்ட்ட கொடுங்க. அது வரைக்கும் சின்ன பையன் இவன் என்ன செய்ய போறானோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ராஜாவுக்கு கொடுத்த ஞானம் யாருக்குமே இல்லாத ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த ஜபத்தில் இது சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் யாரோ உடைஞ்சு போன உள்ளத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள். ஆமென், ஆமென். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. சொல்லு, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைந்து வாழ வாழ, ஆண்டவரோட நெருங்கி பழக பழக பழக, ஏற்றுக்கொள்ளாத இடங்களிலையும் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். நான் இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன். ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் என்னை போல யாரும் இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்று என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் ரொம்ப நல்லவர்.
கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்றதுனால, அவங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துறதுனால ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நாம் முடிக்க போறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே அதே 1வது வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள். அவர்கள் என்னை என்ன பண்ண மாட்டாங்க? நம்முடைய ஆண்டவர் யாருடைய கண்களுக்கு முன்பாய் உங்களை மேன்மைப்படுத்த போறார் அப்படின்னா, உங்களை நம்பாத ஜனங்களுக்கு முன்னாடி உங்க கண்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இங்கே மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே அவங்க என்ன நம்பவே மாட்டாங்க, ஆண்டவரே என்ன நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்புற அளவிற்கு தோற்றம் என்னிடத்துல இல்லை. அவங்க நம்புற அளவிற்கு என்னிடத்துல பேச்சு திறன் இல்லை. அவங்க நம்புற அளவிற்கு என்கிட்ட வசதிகள் எதுவுமே இல்லை. எப்படி நம்புவாங்க? இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம், என்ன நம்ப மாட்டாங்க, என்ன நம்பல, யாருமே என்ன நம்பல. ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போன இடத்துல, நீங்கள் வியாபாரம் பண்ண போன இடத்துல, நீங்கள் பிசினஸ் பண்றதற்காக இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களுடைய காரியத்தை நம்புறாங்களா அப்படின்னு பார்த்தா, உங்க தோற்றத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு நம்பிக்கை வராம இருக்கலாம். நீங்க அதனால துரத்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர் நம்பவே இல்லை, அதனால இந்த பிசினஸ் என்னால செய்ய முடியாது போல தெரியுது, நான் ஒன்றும் பொழைக்க முடியாது போல தெரியுது, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தும் போது உங்களை நம்பாத அத்தனை பேரும் திரும்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தையை நம்புற அளவிற்கு கர்த்தர் உங்களை அலங்கரிக்க, மேன்மைப்படுத்த, அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கஷ்டத்தை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களா? உங்க கண்ணீர் கதையை நம்ப மாட்டேங்கிறாங்களா? உங்களுடைய உண்மையை நம்ப மாட்டேங்கிறாங்களா? இல்ல இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எஸ், ஆமென். ஜோஷுவா ஆண்டவரை பார்த்து அங்கலாய்ப்பா இருக்கிறது அப்படிதான். ஆண்டவரே, மோசையே அவங்க நம்பலையே, என்னை எப்படிப்பா நம்ப போறாங்க? நான் ஜனங்களுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் பங்கிட்டு கொடுக்குற பொறுப்பு என் கையில தான் கொடுக்குறீங்க, நான் ஒழுங்கா பங்கிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை என்னை எப்படி நம்புவாங்க? நான் சரியா கொடுப்பேனா? என்னை நம்புவாங்களா? ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தி நம்ப வைத்தார். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். நம்பர் 1, முதலாவது, கர்த்தர் யாருடைய கண்களுக்கு முன்பாய் நம்ம மேன்மைப்படுத்துவார்? சொல்லுங்க, நம்மை மதிக்காத ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்பர் 2, இரண்டாவது, உங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு முன்பு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்பர் 3, மூன்றாவது, உங்களை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வார்த்தையை நம்பல, இன்னைக்கு உங்க தரிசனத்தை நம்பல, இன்றைக்கு உங்களுடைய உழைப்பை நம்பல, இன்றைக்கு உங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, வெகு சீக்கிரத்தில் வரும், உங்களை நம்பக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படி கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று இதை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாருடைய கண்களுக்கு முன்பாய் பயந்து பயந்திருக்கிறீர்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாக நான் ஒரு பெரிய பொருட்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ,
ஜீவனின் அதிபதியான கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவன், பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன் சொந்தங்களுக்கு முன்பாய், நண்பர்களுக்கு முன்பாய் நீ மட்டும்தான் குறைந்தவனாய், நீங்கள் மட்டும்தான் குறைந்தவர்களாய் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நான் நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எஸ், இன்னும் கொஞ்சம் சத்தம் உயரட்டும், இன்னும் கொஞ்சம் சத்தம் உயரட்டும், இன்னும் சத்தம் உயரட்டும். மா, உங்க பிள்ளைய கர்த்தர் மேன்மைப்படுத்துற நாள் சீக்கிரமா வரப்போகுது. பிரதர், உங்க மகனையும் மகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துற நாள் சீக்கிரமா வரப்போகுது. என்ன மதிக்காதது கூட பரவாயில்ல பாஸ்டர், என்ன மதிக்காதது கூட பரவாயில்ல பாஸ்டர், ஆனா என் பிள்ளையும் அற்பமா நினைக்கிறாங்களே, என் பிள்ளையும் ரொம்ப மோசமா நினைக்கிறாங்களே. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன் சன்னதியை கர்த்தர் உயர்த்தி, மணலத்தனையாய் கர்த்தர் பெருக பண்ணி, கர்த்தர் கனப்படுத்தி, அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் வெகு சீக்கிரம் வரப்போகிறதற்காய் கைகளை உயர்த்தி ஆமென் என்று நம்புறோன்னு சத்தமாய். ஓ, கண்கள் நீதிமானதாய் பார்க்குது, செவிகள் உங்க மன்றாட்ட கேட்குது. ஆண்டவரே, என்னை இறுதி வரை நடத்துறதா தேவன் இருக்கிறே. ஓ, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்ற. எல்லாரும் கண்கள் நீதிமானை கரங்களை தட்டி பாடுவோம். கேட்கின்ற ஓ இடுக்கண் நீக்கி அப்பா இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை நடத்தி. கரங்களை மேல தட்டி அவமானம் அடைவதில்லை அப்பா. அப்பா ஒரு நாளும் சொல்லிக்கொண்டே அவமானம் அடைவதில்லை ராஜா. நம்பிக்கையோடு பாடுகிற ஒவ்வொருவர் மேலும் பிரசன்னம். ஒரு நாளும் ஓ உடைந்த பாட்ட பாட பாட அந்த வாசல் எல்லாம் திறக்குது, அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்குது. நம்பிக்கையோட பாட பாட கர்த்தரை அங்கீகரிக்கிறார். கூடவே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தார், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தார். அனைத்திலும் என்னை விடுவிக்கிறீர், அனைத்திலும் என்னை. ரெண்டு கைய மேல தட்டி அவமானம் அப்பா. சத்தமா பாடுங்க, அழுது அழுது பாடுறவங்க அழுது கொண்டே பாடுங்க. ஒரு நாளும் நம்மை அவமானம். இந்த ஜெபம் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை தாங்கும், 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜெபம் உங்களை தாங்கும். அப்பா ஒரு நாளும் அடைவதில்லை.
பிள்ளைகளுக்கு யாருப்பா இருக்கா? எங்க பிள்ளைகளுக்கு யாருப்பா இருக்கா? அவர் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், அவன் ஒரு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். ஆனா வாய்க்கு மட்டும் குறைச்சல இல்லை. எங்க பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற உலகம்ப்பா, குற்றப்படுத்துகிற உலகம்ப்பா. சொல்லி 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 சொல்லியே எங்க பிள்ளைகளை ரொம்ப பலவீனமாக்கிட்டாங்கப்பா. சரி பார்க்கலாம், நீ என்ன பண்ணுவேன்னு நாங்க பார்த்துட்டு தானே இருக்க போறோம். நிறைய பேர் எங்க பிள்ளைகளை வேடிக்கை தான்ப்பா பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வாக்கு கொடுத்தத 100% நம்புறாண்டவரே. அவங்க கண்ணுக்கு முன்னாடி, அவங்க கண்களுக்கு முன்னாடி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன வாக்கு தத்த வசனம் என் ஜனங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆம் என்றும் ஆமென் என்றோ இந்த வருஷம் ஒரு சத்தம், கம்பீர சத்தம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரணும். ஒரு சிரிப்பின் சத்தம் கேட்கப்படணும். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வரணும். உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்தமான இடம் தேவைப்பா. எங்க கையில ஒண்ணுமே இல்லப்பா. எங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஆண்டவரே. நீர் வானத்தின் பலகணிகளை திறப்பீரையானால், நீர் உம்முடைய பொக்கிஷ சாலையை திறப்பீரையானால் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுமேப்பா. நீர் கூட இரும். திருச்சபைக்காய் உழைக்கிறவங்க, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேருப்பா, அவங்க எல்லாரையும் நீ நடத்தும். என் கூட ஊழியத்தில் ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கிறவங்க பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.